அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் அருட்பெரும் ஜோதி ஆக வல்லார் யார் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: அருட்பெரும் ஜோதி ஆகவல்லார் யார்? தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்தல். தனக்கென வாழ்தலே ஜீவமாய போக வாழ்வு. பிறர்க்கென வாழும் ஆன்ம வாழ்வே ஜீவகாருண்யம். ஆசை உள்ளவன் ஜீவன், ஆசை இல்லாதவன் ஆன்மா. ஆன்ம ஞானியே ஜீவகாருண்யம் செய்ய அருகர். அவரே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வார். பிறர்க்கென வாழ்தலே தொண்டு. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றதால் அறிக. அறிவறிந்த வாழ்வே தொண்டு. மெய் அறிஞர் வாழ்வெல்லாம் தொண்டே. சுத்த போதாந்த சுத்த நாதாந்த சுத்த கலாந்த சுத்த யோகாந்த சுத்த வேதாந்த சுத்த சித்தாந்த அந்தமே சுத்த சன்மார்க்கம். அம்மார்க்கமே தடையிலா மார்க்கம். தனிப்பெரும் கருணை என தமிழ் தந்த ஊன்றிய மாமறை இது காண். ஊன்றி யா எனும் ஆன்ம உயிர். உயிருக்கு உயிராம் அகர உயிரில் ஊன்றியதைக் காண். அதுவே அருட்பெரும் ஜோதி அகர முதல எழுத்தெல்லாம் காண். நான் உண்டு எனது உண்டு ஐவர் உண்டு. நான் இல்லை எனது இல்லை ஐவர் இல்லை. அதுவே மாயை. அறிவிக்க அறிந்த அறிவு நானாகி அறிந்த வண்ணம் ஆதலே மெய்யறிவு. அறிவு தானானால் மனம் செயல்படாது. அருளாய அறிவொளியில் இருளாய மாயமனம் தோன்றாது போம். அதுவே நினைவு அற்ற நிலை. ஆசையே நினைவு. நினைவு அற்றால் ஜீவன் செயல்படாது வெளியாகும். அதுவே ஜீவ விதேக முத்தி. முத்தி பெறாது ஆன்ம சித்தி பெற முடியாது. அதுவே முத்தி என்பது முன்னுறு சாதனம். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். முத்தி என்பது மாயை வெளியான அனுபவம்.
மாயை வெளியாகி திரை அகன்றால் ஆன்மா தனிப்பெரும் கருணை தமிழ் எழுத்தெல்லாம் ஆகி எல்லாம் வல்ல சித்தி பெற்று அகர முதலாய அனக அருட்பெரும் ஜோதி ஆகும். அதனால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எனும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை முன்னிலையில் தோன்றும் ஆதி அந்த மாயக் காட்சி எனக் காண். மாயத் திரைகளே ஆதிபகவன் முதற்றே உலகு. மாயத்திரை அகற்றவே திருக்குறளைத் தந்தார் திருவள்ளுவரிடம். மரணமிலா பேரின்பப் பெருவாழ்வு வாழ திருவருட்பிரகாச வள்ளலாரிடம் ஊன்றிய தமிழ் மாமறையைத் தந்தார் ஆண்டவர். தோன்றிய உலகறி தமிழ்மறையும் ஊன்றிய தமிழ் மாமறையும் தந்த தமிழ்நாடு. தமிழை நாடாத மதியாத நாமோ தமிழன் இல்லை, நாமே மாயை. ஜடம் சித்தை அறியுமோ? அறியாது, அதுவே நாம். மனம் புரியாதவரை உலகர் அனைவரும் சகோதர சகோதரிகளே. மனம் புரிந்த அனைவரும் தாய் தந்தையர்களே. உலகாசை அற்ற அனைவரும் குருமார்களே. தனிப்பெரும் கருணை பெற்ற அனைவரும் தெய்வங்களே. அவர்களே அருட்பெரும் ஜோதி ஆக வல்லார். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.